meet Scuba Ganesha at VGP Marine Kingdom from 15th of September till 18th of September. Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். IBC Mangai வியூவர்ஸ்க்கு வணக்கம். இது பெண் நலன். நான் உங்க விஜய் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோவில் உங்களுடைய பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்பவே ஐயோ நமக்கு வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளவே ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் சர்க்கிள்லாம் முன்னாடி ரொம்ப வயசானதுக்கு அப்புறமா தான் வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிறவங்க ஒரு +2 படிக்கிறவங்களுக்கே கூட டார்க் சர்க்கிள்ஸ் வருதுங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் 2 டைப் இருக்கு. அதில் முதலாவது டைப் என்னன்னா, இவங்களுடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. அதாவது உள்ள போன்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், வெளியே உள்ள ஸ்கின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்களே வந்து யோசிச்சு பாருங்களேன், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அதிக அளவு ஸ்கின் வந்து அக்யூமுலேட் ஆகுறதுனால நமக்கு பார்க்கறதுக்கு அது டார்க் சர்க்கிள் மாதிரி ஃபீல் ஆகும். இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எந்த ஒரு க்ரீமோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ நம்ம வந்து வீட்லேயே நம்ம எடுத்துக்கிறது அது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான சொல்யூஷன் தான் ஃபில்லர்ஸ். இதை காஸ்மெட்டாலஜிஸ்ட் எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி சர்ஜரிலாம் வேண்டாம், எனக்கு ஏதாவது ஃபேஷியல் எக்ஸசைஸ் நான் வந்து ட்ரை பண்ணியே இது எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கூட அவங்க நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இந்த மாதிரியான டார்க் சர்க்கிள் இருந்து கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக அதை வந்து எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த ரிசல்ட் வந்து அமையுங்க. இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் அப்படி இல்லைன்னா வந்து அதிகமான ஸ்க்ரீன் டைமிங் அப்படி இல்லைன்னா தூக்கமின்மை, இந்த ரீசன்னால வந்து டார்க் சர்க்கிள் வரும். இதை நம்மளால கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும், க்யூர் பண்ணவும் முடியும். செக்கு நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம நைட்டு தூங்கும்போது உங்களுடைய கண்களில் ரொம்பவே லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணணுங்க. கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்களுக்குள்ளே வந்து போயிடும், கண் எரியும். ஸோ வந்து கொஞ்சம் அதோட குவான்டிட்டி வந்து பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஹீட்னால வந்து இந்த டார்க் சர்க்கிள் வருது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த நல்லெண்ணெய். பேசிக்காகவே வந்து பார்த்தோம்னா வீக்லி ஒன்ஸ் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாலே கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரியான டார்க் சர்க்கிள் ரிலேட்டடான அப்படின்னா வந்து ஹீட் ரிலேட்டடான எந்த ப்ராப்ளமே வராது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது வந்து வெளியே கிளம்பணும் அப்படின்னா இந்த டார்க் சர்க்கிள் உள்ளவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எங்கடா வெளியே போகும்போது இந்த கண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்கே வந்து அவங்களுக்கு தனியான ஒரு டைம் வந்து அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ நான் உடனே வெளியே கிளம்பணும், எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது, எனக்கு மேக்கப் போட டைம் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ். நம்ம வீட்டில் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்பூன் எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே போதும். அந்த ஸ்பூனை எடுத்து அதோடைய பேக் சைடை உங்களுடைய கண்களில் வந்து இப்படி நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த டார்க் சர்க்கிள் வந்து டெம்பரவரியாக விசிபிள் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகுங்க. இது வந்து ஜஸ்ட் டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன் மட்டும்தான். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னதான் ரொம்பவே பிஸியாக இருந்தோம் அப்படின்னாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்ட் டைம் அப்படின்ற ஒன்று இருக்குங்க. அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்டேயோ அப்படி இல்லைன்னா வந்து சிஸ்டர் கிட்டேயோ அப்படி இல்லைன்னா இப்போ நான் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க யார்கிட்டையாவது கொஞ்சம் போல் நீங்கள் வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க இல்லை, எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து இதை என்னோட தலையில் வந்து இந்த மசாஜ் பண்ணி விடுங்களேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அதை நானே பண்ணிக்கலாமே, ஏன் இன்னொருத்தவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பிகாஸ் நம்மளுடைய ஹேருக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணுறதை விட இப்போ வேற யாராவது நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து இன்னுமே ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது கூடவே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மைல்டு மியூசிக் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இந்த மியூசிக்கும் அந்த மசாஜும் சேர்ந்து உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி மசாஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தூக்கம் வரும். ஸோ வந்து ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் வந்து நல்லா தூங்கி முழிச்சு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுடைய கண்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். அந்த டார்க் சர்க்கிள் கொஞ்சம் கம்மியான ஃபீலுமே இருக்குங்க. இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுடைய டார்க் சர்க்கிள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்பவே கம்மியாகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் இன்னுமே வந்து என்னுடைய டார்க் சர்க்கிள் குறையவே இல்லை அப்படின்னா உங்களுடைய கட் ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்க. பிகாஸ் வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே வந்து நல்ல டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னாலும் இந்த மாதிரியான டார்க் சர்க்கிள் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணிவிட்டு என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
Come meet Scuba Ganesha at VGP Marine Kingdom from 15th of September till 18th of September. Dazzler all-day lip color. Available in 30 plus shades at ₹200. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எவ்ரி நைட் ஐ யூஸ் டு க்ரை. ரெண்டு பேருக்குமே, என் ஹஸ்பண்ட்க்கும் சரி. ஏன்னா பார்க்குற நேர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அவங்களோட ஃபேமிலி சைடில் அவங்களோட ஓன் பேரண்ட்ஸே வந்து அவங்களோட லைஃப் டைம் ஏர்னிங்கை வந்து எடுத்துட்டாங்க. அண்ட் வி லாஸ்ட் எவ்ரி திங். அங்கே வந்து நெகட்டிவ்ஸில் இருக்க எங்களுக்கு பேலன்ஸு. வி ஹாவ் டு ஸ்டார்ட் நியூ. ஒரு புது இடம். எனக்கு அங்கே வேலை செய்கிறதுக்கு கூட அப்போ பெர்மிட் இல்லை. என்ன பண்ணலாம்? நான் வேறு எங்கள் எல்லாருக்கும் அப்படியே ஷோஸ் எல்லாம் சைன் ஆஃப் பண்ணி பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். திரும்ப வந்தால் எப்படி இருக்கும்னு தெரியல. இன்றைக்கு எனக்கும் என் கணவருக்கும் இருக்கிற புரிதல் வந்து நாங்கள் ஆஸ் அ கப்புள் எங்களை இன்னொருத்தங்க பார்க்கும்போது நோபடி பிலீவ்ஸ் நாங்கள் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு வேவ்லென்த், ஒரு கம்யூனிகேஷன் இஸ் த. நான் சின்ன குழந்தைலேருந்தே ஒர்க் பண்ணுறேன். போதும். ஐ தாட் மேரேஜ் இஸ் லைக் அ ரிட்டையர்மெண்ட். நான் இந்த கரியரில் முடிஞ்ச அளவு செஞ்சுட்டேன். கல்யாணம் ஆகிட்டு நான் போய் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இதான் பண்ணணும்னு தோணுனா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆங்கிளில் போனேன். ஆனால் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டான்ஸ் ஃபார்ம்ஸே வந்து நான் பரதமும் கற்றுருக்கிறேன். ஆனால் கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, சிலம்பம் இந்த மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் புதுசாக எதாவது கற்றுக்கணும்னு நினைப்பேன். நான் ஜஸ்ட் பிஃபோர் அமெரிக்கா கிளம்புறதுக்கு முன்னாடி தான் ஸ்விம்மிங் அர்ஜென்ட்டாக கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே போய் ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு ஸ்விம்மிங்கே தெரிலனா கடலில் தத்தளிச்சிட்டு இருப்போம். ஜீவா அவர் போனதுக்கப்புறம் சிவா அவங்கள சேனல் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தது. எனக்கு ஆல்ரெடி வீட்டில் வந்து ஏன் நீ இதெல்லாம் பண்ணுற, ஷோவே வேணான்ற மாதிரி பயந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஸோ எப்படி இருக்கும், நம்ம கண்டினியூ பண்ணுவோமா, என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் அப்போ அதே தான் சேம் சுச்சுவேஷன். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி கலக்க போகுது யார் ஒரு ஷோ தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க டான்ஸ் அவங்க ட்ரையே பண்ணதில்லை. ஸோ எப்படி இருக்கும்னு அவருக்கும் ஏகப்பட்ட கேள்விகள். வி ஆர் ஆல் நியூ டு த இண்டஸ்ட்ரி. நாங்கள் ஒரு காமனர்லேருந்து எல்லாரும் நியூவாக வந்திருக்கிறோம். அண்ட் சிவகார்த்திகேயன் அசச் அவரும் வந்து நான் அவங்களோட ரெமோட் டைமில் எனக்கு ஞாபகம் இருக்கு, தமிழ் செல்வி சாங்கை பார்த்து அவரோட டான்ஸ் அதில் ஒரு டேடாடாடாடான்னு ஒரு மூமெண்ட் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பார் பார்த்தீங்களா. அதை நான் பார்த்து சிவாவா இது அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகி அவருக்கு மெசேஜ் பண்ணேன். உங்களை ஆரம்பத்தில் பார்த்து இப்போ பார்க்கும்போது என்னம்மா ஆடுறீங்க.